ياسين والقرآن الحكيم. الحمد لله. அன்புக்கும் அனைத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடிய அருமை சோகனவே அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழி அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில இன்றைய நபிமொழி என்னவென்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஹூர் ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானின் ஒரு பாதியாகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஈமான் என்ற இறை நம்பிக்கை பாதி என்றும், சுத்தம் என்பது பாதி என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்படி என்றால் சுத்தத்துக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார் என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக நாம் உணரலாம். ஈமான் என்பது மிக முக்கியம். ஈமான் இல்லாமல் ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. ஈமான் இல்லை என்றால் அவர் செய்யக்கூடிய மற்ற எந்த வணக்கங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆக ஈமான் எப்படி ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமோ அதே அளவுக்கு சுத்தம் என்பது முக்கியம் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தம் என்பது ஈமானில் பாதி என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சுத்தம் என்பது பல வகையாக இருக்கின்றது. எல்லா வகையான சுத்தத்தையும் மாற்ற வலியுறுத்துவது. முதலாவதாக உடல் சுத்தம் என்பது மிக முக்கியம். உடல் சுத்தம் என்பது மிக முக்கியம். சுத்தமாத்தானே இருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். உடல் சுத்தம் என்பது சிறுநீர் கழித்து சரிவர சுத்தம் செய்யுதல் என்பது உடல் சுத்தத்திலே மிக முக்கியமா. பரவலாக இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் கூட இதில் அதிகம் கவனம் செலுத்துவது இல்லை. ஏதோ தொழுகையாளியாக வளமையாக தொழுகையாளியாக இருந்தால் அதிலே கவனம் செலுத்துகிறார்கள். அது அல்லாத முஸ்லிம்கள் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்துகிறார்களா என்றால் இல்லை. ஒரு ஜனாசா வந்திருந்தது. அந்த ஜனாசாவுக்குரிய வாரிசு வெளியே நிற்கின்றார். நான் ஏடா என்னப்பா வத்தா உடைய மையத்தவதற்கு வெளியே நிற்கிறார். இல்ல சுத்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த மையத்துக்கு அவன் தான் தொழ வைக்க வேண்டும். அசல் சட்டம் என்னவென்றால் வழி தந்தை மூத்தானால் மகன், மகன் மூத்தானால் தந்தை தான் தொழ வைக்க வேண்டும் என்பது மார்க்க சட்டம். அந்த அளவுக்கு அவனுக்கு ஞானம் இல்லை என்பதற்காக இமாம்கள் தொழ வைக்கிறார்கள். அல்லது ஞானம் இருந்தாலும் கூட அவர் ஏதோ ஒரு குழந்தையை உட்காந்துட்டாங்க. அவன் புகைப்படி துளோ வச்சு பித்னா பசாதி ஏற்படுங்கிறக்காகத்தான் நம்ம அதை தடை செய்திருக்கின்றோம். அப்படியும் ஒரு வந்தது. எங்க அத்தாவுக்கு நான் தான் துளு வைப்பேன் ஒருத்தர் வந்தார். நீ துளு வைக்கிறோம், நான் துளு வைக்கிற மாதிரி துளு வைக்கிறேன், நான் துளு வைக்கிற மாதிரி துளு விட்டு துவா ஓதும். இல்ல இல்ல அதெல்லாம் ஓத முடியாது அப்படின்னு துளு வைக்க. அப்படி துளு வைக்கிற நீங்க தூரிப்பேர். இதெல்லாம் பிரச்சனையே. அசல் சட்டம் என்னவென்றால் ஒரு மையத்துக்கு யாரோ வழியோ பொறுப்புதாரியோ அவர்தான் தொலை வைக்கணும். நிக்காவை நடத்துவதற்கும் யார் வழியோ அவர் தான் நிக்கா செஞ்சு வைக்கணும். அஜரத்துலாம் தேவையில்லை. அவரே என்ன செஞ்சா
ஈதானுக்கு போது கேட்டு ஒரு பொண்ணுடைய தந்தையோ அந்த பொண்ணுடைய காரியமோ செஞ்சு வைக்கலாம். மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஞானம் இல்லை என்பதற்காக தான் இமாம்கள் செஞ்சு வைக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப எதுக்கு சொல்றேன்னா, அந்த பையன்கிட்ட கேட்கிறேன், என்னப்பா வத்தா மைத்தாரு ஒத்தாயிட்டாரு வெளியே நின்றுகிட்டு இருக்கேன், இதால் சுத்தம் இல்லாது. என்னப்பா சுத்தம் இல்லை? இல்ல இல்ல, நான் யூரின் போயிட்டு கழுகுவலாம் இல்லை, அந்த சரியா பண்றது இல்லை, அதனால நான் ஒரு கழுவோனேன். எதுக்கு சொல்ல வரேன் என்றால், இந்த சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யுதல் என்பது உடல் சுத்தத்திலே மிக முக்கியமாகும். ஆனால் அந்த சுத்தத்தை கூட அதிகமான முஸ்லிம்கள் அதிலே கடைபிடிப்பது இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்ன செஞ்சாங்க, தன்னுடைய தோழர்களோடு ஒட்டகையிலே பயணம் செய்கிறார்கள். திடீர்னு ஒட்டகை மரள ஆரம்பிக்கிறது. பெரும்பாலும் கீழே உள்ள போனாங்க, கீழே குதிச்சாங்க, உள்ள போனாங்க, குதிச்சாங்க. சஹாபாக்கள் பதறி போனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இடத்திலே 2 கபர்கள் இருக்கின்றது. முந்தைய காலத்தில் அடக்கம் செய்யப்பட்ட 2 கபர்கள் இருக்கிறது. அந்த 2 கபர்லையுமே அதாபு நடக்கின்றது. சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, வெறும் பாவம் செய்வதற்காக வேண்டி இவர்கள் அதாப் செய்யப்படவில்லை. அதில் முதல் மனிதர் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாதவராக இருந்தார். 2வது மனிதர் போல் சொல்லக்கூடியவராக இருந்தார். சொன்னார், சிறுநீர் கழித்து சுத்தம் செய்தல் என்பது மிக முக்கியமானது. இல்லாவிட்டால் இன்னொரு தேசத்திலே பெருமானார் இப்படி சொல்லுவாங்க, சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்வதில் நீங்கள் கவனமாக இருங்கள், ஏனெனில் மன்னரையிலே நடக்கின்ற அதிகமான தண்டனைகளுக்கு அதுதான் காரணம் சொன்னார். முதல்ல உடல் சுத்தம் என்பது மிக முக்கியம். இந்த உடல் சுத்தத்திலே சிறுநீர் கழித்து சுத்தம் செய்கின்ற விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அந்த சுத்தத்தை கடைபிடித்தவரை அல்லாஹ் பாராட்டுகின்றார். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கூறுகிறார், இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் வயுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹ் தஆலா தௌபா செய்யக்கூடியவர்களை விரும்புகின்றான். குர்ஆனிலே 8 வகையான மக்களை விரும்புவதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறார். தௌபா செய்யக்கூடியவர்களை விரும்புகின்றான், சுத்தமானவரை விரும்புகிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அது யாரை கூறுகிறான் என்றால், குபாவாசியரை பற்றி கூறுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகும்போது குபாவை இடத்துல 4 நாட்கள் தங்கினார்கள். அந்த குபாவாசியில் இந்த சுத்தத்தின் விஷயத்திலே அதிக அக்கறை உடையவர்களாக கவனம் உடைய. ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா, மண்கட்டியை கொண்டு சுத்தம் செய்து தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால அல்லாஹ் தஆலா அவரை பாராட்டுகின்றார். அப்ப முதல்ல உடல் சுத்தம் என்பது மிக முக்கியம். ஒன்று. 2வதாக உடை சுத்தம் என்பது மிக முக்கியம். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முதல்ல இக்ரா பிஸ்மி ரப்பிக என்கிற ஆயத்தை வழங்கியதற்கு பிறகு அடுத்து 2வதாக வழங்கிய வசனம் என்னவென்றால், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் வஸியாபக ஃபதஹிர். பெருமானார் படுத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், போர்வை போர்த்தி படுத்திருப்பவரே, யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர். அல்லாஹ் சொல்வார், நீங்க எந்திரிச்சு மக்களை என்ன செய்யுங்க, எச்சரிக்கை செய்யுங்கள், உங்களுடைய இறைவனை பெருமைப்படுத்துங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுவார், உங்களுடைய ஆடையை தூய்மையாக வையுங்கள் என்று அல்லாஹ் கூறுவார். பெருமானாருக்கு அருளப்பட்ட 2வது வசனத்திலேயே அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். 2வது அருளப்பட்ட அந்த வகையிலே அல்லாஹ் தஆலா கூறுகிறார், உங்களுடைய ஆடைகளை சுத்தமாக வையுங்கள் என்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, லா யதுகுல் ஜன்னah மன் கான ஃபீ கல்பி மிஸ்கால் தர்ரத்தி மின் கிபர். யாருடைய உள்ளத்திலே அணு அளவு பெருமை இருக்கின்றதோ அவர் சொர்க்கம் செல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, காலணிகளும் அழகாக அணிவது பெருமையாக கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் தஆலா அழகானவன், அழகான தோற்றத்தை விரும்புவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, பெருமை என்றால் என்ன தெரியுமா? அல் கிபர் பத்ல ஹக்கி வஹம்துன் நாஸ். பெருமை என்றால் மற்ற மக்களை தாழ்வாக கருதுவதும் அவர் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் ஹதீஸிலே என்ன சொல்றாங்க, நல்ல ஆடைகளை அணிவதை மார்க்கம் வலியுறுத்துகிறது, வரவேற்கிறது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்யறாங்க, தொழுகைக்கு வருகிற நேரத்திலே
500 திருகம் இருக்கின்ற ஒரு ஆடை வைத்திருப்பாங்க. தொழுகைக்கு வருகிற போட்டுக்கிட்டு வருவாங்க. அது சொல்லுவாங்களா, புது சீனத்துக்கும் இந்த கொல்லி மஸ்ஜித், தொலை வருகிற நேரத்தில் ஒவ்வொரு தொழுகையிலையும் உங்களை அழகுபடுத்திக் கொள்கிறேன் அல்லாஹ் கூறுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வருகிற நேரத்திலே நான் நல்ல ஆடை என்று வருகிறேன்னு சொல்லுவாங்க. அப்ப உடல் சுத்தம் என்பதும் உடை சுத்தம் என்பதும் எப்படி அவசியமோ, மூன்றாவது இடம் சுத்தம் என்பது அவசியம். நாம் இருக்கின்ற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி சுத்தமாக இருக்கிற இடத்திலே தான் மலக்குகள் வருவார். ரஹ்மத்துடைய மலக்குகளுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். அங்கே குப்பையும் கூடமாக கிடக்கக்கூடாது. அதனால அறிஞர் பெருமக்கள் தரித்திரியத்துக்கான சில வழிகளை கூறுகிற நேரத்தில் சில பேர் ஹதீஸ்ன்னு சொல்றாங்க, சில பேர் அதை ஹதீஸ் இல்லைங்கிறாங்க. நம்ம ஹதீஸ்ல பார்த்தது இல்லை. ஆனா அறிஞர் பெருமக்கள் ஒரு செய்தி இப்படி சொல்றாங்க. என்ன செய்யறது, இந்த குப்பையில பூரா கூட்டி மூலையில வந்து வச்சிருறது. எப்ப பார்த்தாலும் வாஷ் பேஷன்ல சேர்றது, அந்த பாத்திரங்கள் கிடக்குது. இதெல்லாம் வறுமை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள். நம்முடைய வீடு எப்போதுமே சுத்தமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு வீடு திறக்க மற்றவர்கள் மறுப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. வீடு எப்போதுமே தூய்மையாக இருக்க, பொதுவாகவே சுத்தமாக இருக்கின்ற வீட்டிலே தான் ரஹ்மத்துடைய மலக்கள் வருவார்கள். மலக்கள் மௌத் எல்லா வீட்டுக்கு வந்துடுவார். ரஹ்மத்துடைய மலக்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த வீடு சுத்தமாக இருக்க. எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம் எல்லாவற்றையும் வலியுறுத்துகிறது. வாழும் காலத்திலே சுத்தத்தை கடைபிடித்து ஈமானோடு வாடுகிற பாக்கியத்தை, ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கு வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ்.